பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. இதுதான் பழமொழி. கதை என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு ஊரில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருக்கார். அவருக்கு நிறைய கடைகள் இருக்குது, நிறைய மளிகை கடைகள் இருக்குது. சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போய் மளிகை கடை வச்சு ஆள் வச்சு நடத்திட்டு வந்தவர் தான் இந்த கண்ணன் அப்படிங்கிறவர். இவருக்கு ஒரு குணம் என்னென்னா, ரொம்பவே இறக்கப்படுவார். யார் என்னன்னு பார்க்காமே இறக்கப்படுவார். உண்மைத்தன்மை அறியாமல் இறக்கப்படுற குணம் உள்ளவர். ஈஸியாக இறக்கப்பட்டு அவங்களுக்கு யாசகம் கொடுக்குற ஒருவர். இவர் கடை முன்னாடி தினமும் ஒவ்வொருத்தவங்க யாசகம் கேட்டு வரும்போது கொடுப்பாங்க, உதவி பண்ணுவாங்க. இதில் தான் ஒரு இளைஞர் முத நாள் வாராரு. நல்ல கை கால் இருக்குது. ஒரு 28 வயது 30 வயது மதிக்கத்தக்கவர் தான் இந்த இளைஞர். ஆனால் பிச்சை கேட்டு வராரு. அப்போது ஒரு நாள் கொடுக்குறாரு, 2 நாள் கொடுக்குறாரு. 3ஆவது நாள் கொடுக்கும்போது கண்ணன் கேட்குறாரு, நல்ல கை காலும் உனக்கு இருக்குது, நல்ல உடல்நிலையில் இருக்க, அப்போ ஏன் நீ பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இதுதான் என்னுடைய தொழில், எனக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியாது, எனக்கு செய்யவும் பிடிக்காது, பிச்சை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணன்கிட்ட இந்த இளைஞன் சொல்கிறாரு. அப்போது இந்த கண்ணன் யோசிக்கிறாரு, அப்போ உனக்கு இனிமேல் நான் பிச்சை தர மாட்டேன், இந்த மூட்டையை கொண்டு போய் நான் சொல்கிற கிராமத்தில், நான் சொல்கிற கடையில் கொடு, உனக்கு நான் கூலியும் தரேன், உணவும் தரேன், உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியும் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். அப்போது அந்த வாலிபருக்கு ரொம்ப கோபம் வருது. என்னைய போய் வேலையாக வரீங்க, நான் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்கிறான். உடனே உனக்கு கை கால் நல்லா இருக்குது, ஏதாவது முடியாத கட்டத்தில் நீ யாசகம் கேட்டால் உனக்கு செய்வதில் தவறு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த புரிந்த அந்த இளைஞர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு யாசகம் கொடுக்க மறக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயது முதிர்ந்தவர் வராரு. ரொம்ப முதிர்வு, அவருக்கு கை காலெல்லாம் தோலெல்லாம் சுருங்கி போய் நடக்க முடியாத ஒரு தன்மையில் ஒரு முதியவர் வராரு. அப்போது அவர் இந்த கண்ணன்ட்ட யாசகம் கேட்குறாரு. அப்போது அந்த கண்ணன் கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு குழந்தைகள் கிடையாது, என் மனைவி வயது முதிர்வின் காலமாக இறந்து விட்டாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் உழைக்கவும் தெம்பு இல்லாமல் நான் பிச்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கண்ணன் நினைக்கிறாரு, நம்ம பாத்திரம் யார், அதாவது பாத்திரம்னா நம்ம உபயோகிக்கிற பாத்திரம் கிடையாது, ஒரு நபர் தான் ஒரு பாத்திரம். யார் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு உண்மைத்தன்மை அறிந்து தான் நம்ம என்ன பண்ணணும், பிச்சை கூட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழிங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு கண்ணன், அந்த வயது முதிர்ந்தவரை கொண்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து தன் சொந்த செலவில் அவருக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு வராரு கண்ணன். அப்புறம் தான் அவருக்கு மைண்டில் ஏறிச்சு என்னென்னா, பாத்திரம் மருந்து பிச்சை இடணுங்கிற ஒரு பழமொழியே அவருக்கு அப்போ தான் தோணுச்சு. யார் என்ன, அவங்களால முடியுமா முடியாதா வேலை பார்க்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம பிச்சை இடணும். இப்போ கூட நம்ம நிறைய பஸ் ஸ்டாண்டெல்லாம் போகல நிறைய பேருக்கு கொடுத்துருவோம். அப்படிலாம் யாருக்குமே நம்ம கொடுக்கவே கூடாது. உண்மைத்தன்மை அறிந்து, அவங்களுக்கு கால் கை ஊனமாக இருந்தால் நம்ம கொடுக்கலாம், தப்பே இல்லை. உண்மைத்தன்மை அறிந்து தான் நம்ம பிச்சை கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பழமொழியே சொல்லுதுங்க. அடுத்து ஒரு பழமொழியில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.